ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய சூழலே அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பதை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம். இப்ப தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில நோயாளிகள் வேற கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை என்பது முறையாக வழங்கப்பட்டு வருகிறதா? இன்றைய இந்த சூழலில் யாரேனும் ஆய்வு செய்ய வர இருக்கிறார்களா? என நீடிக்கிறது மருத்துவமனை பொறுத்தவரையில்? வணக்கம். அதாவது நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்கு சிகிச்சையில் இருந்த 380க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல்வேறு மாற்று கட்டிடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஏற்கனவே இருந்த கட்டிடம் 6 தளங்களை கொண்டதாக இருந்த நிலையில் அங்கு சௌகரியமாக இருந்த சூழ்நிலையில் இந்த தீ விபத்தின் காரணமாக பழைய கட்டிடங்கள், அதாவது பல்வேறு சிகிச்சை பிரிவான, அதாவது கண் சிகிச்சை பிரிவு, தோல் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களில் இந்த அவசர சிகிச்சைக்காக தற்பொழுது அவர்களை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் அந்த சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு போதிய அளவிலான சிகிச்சை என்பது இருக்கிறதா என்று பார்த்தோமேயானால் இல்லை என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் அங்கங்கே கீழே தரைகளில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தான் இவர்களை படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிற ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பல்வேறு கட்டடங்களில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10 மணிக்கு மேலாக அதிகாரிகள், அதாவது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரக்கூடிய அதிகாரிகள் அவர்களை அந்த கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு இவர்கள் மாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிய வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது நம்மளிடம் கூறும் பொழுது 10 மணிக்கு மேலாக முழுமையாக அந்த 6 தளங்களையும் ஆய்வு செய்த பிறகு இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை அங்கு மாற்றுவது குறித்து யோசிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்துக்குள்ளான அந்த 2வது தளம் தவிர்த்து மற்ற தளங்களில் இந்த நோயாளிகளை மாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 380க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல்வேறு தளங்களில், அதாவது முன்பாக இருக்கக்கூடிய தோல் சிகிச்சை பிரிவில் ஒரு 100 நபர்களும், குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 100 நபர்களும் இந்த சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது அந்த பகுதியில், அதாவது தீ விபத்து கட்டடத்தில் இருந்து மாற்றப்பட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய வார்டுகளில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வராங்க. தரைகளில் அமர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் தான் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக அந்த நோயாளி ஒருவர் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ அந்த பகுதியில் இருந்தீங்களே, என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. என்னன்னா தெரியாது சார். சும்மா ஒரு 11:30 மணி இருக்கும். திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ட்டு தான் கேட்டாங்க. ஒரே வாடையா இருக்கு, ரூம் பூரா ஒரே புகையா இருக்கு அப்படின்னு. ஒரு சேஃப்டி ஸ்மோக் டிடெக்டர் கிடையாது, ஒரு ஃபயர் சேஃப்டி எதுவும் கிடையாது. சும்மா ஓடுனா தான் எனக்குலாம் கேட்ச் பண்ணுங்க. 2 காலமே கிடையாது. ஓடுனா எப்படி ஓட முடியும்? எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. சப்போஸ் ஒரு இது கிடையாது, சேஃப்டி. சப்போஸ் கரண்டில் என்ன லைட் எரியக்கூடிய ஃபேக்டரிகள் வருதுன்னா அது கிடையாது. இப்போ எமர்ஜென்சின்னா நம்ம எப்படி இரு அவர் கூறியது போலவே அந்த புதிய கட்டடத்தில் முழுமையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய உபகரணங்கள் இல்லை என்பது குறித்து அவர் கூறியிருக்கிறார். மேலும் இங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது வரை மருத்துவர்கள் பார்க்கவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டானது எழும்பியிருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த இவர்களை மாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் சோனைமுத்தனுடன் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.